ஒன்று, நீங்கள் ஜெயிக்கிற வரை பேசக்கூடாது. நம்பர் 1, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற வரை பேசவே கூடாது. வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் ஊமையான்னு கேட்குற அளவுக்கு அமைதியாக மாறிடணும். வெற்றி பெற வரைக்கும் பேசக்கூடாது. வெற்றி பெற்ற பிறகு அப்போ பேசலாமான்னா அப்போ எல்லாருமே கேட்கணும், ஐயோ சொக்கலிங்கம் வெற்றி பெற்றுட்டான் போல் இருக்கு, ஆனால் பிறவி ஊமை போல் இருக்கு, பே 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 பேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. கவுண்டமணி படத்தில் பேசுன மாதிரி, அவர் படத்தில் பேசுன மாதிரி, பாவம் கடவுள் போய் இந்த பிள்ளைக்கு போய் இப்படி வந்து ஒரு வாயை கொடுத்துட்டாங்க, வாயை பெருசாக கொடுத்துட்டு அது பேச்சு வராமல் சத்தம் வராமல் பண்ணிட்டானுன்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மாறணும். அதுதான் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதும் தப்பு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓவராக பேசுறது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம், பொதுவாக நான் இதில் மாறுபட்ட கருத்து உண்டு. உங்களோட பிளான் என்னன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்லுவேன், ஏன்னா அது ரிவர்ஸ் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் 99.9% மக்களுக்கு நான் சொல்லுவேன்னா, நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளானை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. பிளான் பேசக்கூடாது, உங்களுடைய ரிசல்ட்டு தான் பேசணும். நல்லா புரிஞ்சுங்க, பிளான் பேசக்கூடாது, உங்கள் ரிசல்ட்டு தான் பேசணும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஸோ உங்கள் ரிசல்ட் அப்போ அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவாக இருந்தோம்னா நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மேனாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மூன்றாவது விஷயம் வந்து, நீங்கள் இது எல்லாருக்குமே இந்த பழக்கம் உண்டு. இப்போ நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது, ஒரு 10,000 வந்து ஒரு நல்ல காரியத்தை செலவு பண்ணுறேன். என் கூட இருக்கவங்க எல்லாருமே 10,000 கொடுக்கணும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க வீட்டில் அடுத்த வேலை அரிசி வாங்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் வந்து நியாயமானவன், ஒரு கௌரவமானவன், அவன் வாய் விட்டு கேட்க கூச்சம். பட்டினி கண்டாலும் கிடப்பன வழியாக நண்பன்ட்ட போய் பணம் வாங்க மாட்டேன், நம்முடைய கடனையும் கஷ்டத்தையும் சொல்லி யாரையும் சங்கடப்படுத்த மாட்டேன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ அவனை வந்து அவன் பிரச்சனை தெரியாமல், சொக்கலிங்கம் நான் வந்து 10,000 கொடுத்துட்டேன், நீயும் 10,000 கொடுன்னு ஒருத்தன் வந்து கேட்குறேன்னா, இருந்தால் கொடுத்துடலாம், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. தான் வந்து கொடுக்கும்போது அடுத்தவனும் கொடுக்க நினைக்கிறாங்க. அது விச் இஸ் நாட் கரெக்டு. இருக்கிறவங்க கொடுங்க. சிலர் வந்து அவன் கொடுக்குறான் அப்போ நானும் கொடுப்பேன், கடன் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த தப்பையும் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவன் அதே போல் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது, ஒருத்தன் கொடுக்குறான், நம்மகிட்ட பணமே இல்லை, நம்மகிட்ட எந்த விஷயமும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் நாமும் வந்து ஊர் மச்சனும் கடன் வாங்கியும் கொடுக்கக்கூடாது. 2 விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாலாவதாக வந்து, நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக ஆகும்போது, ரொம்ப சீரியஸ் ஆகும்போது நிறைய நண்பர்கள் இழந்துருவீங்க. இது வந்து நான் அனுபவபூர்வமாக இந்த விஷயத்தை உணர்ந்திருக்கிறேன். நான் விளையாட்டாக இருந்தபோது என் கூட எல்லாமே விளையாட்டு புத்தி உடனாக இருந்தாங்க. நான் ரொம்ப சீரியஸாக என் லைஃப்பை வந்து கட்டமைக்க முற்பட்டு கொண்டிருக்கும்போது, செயல்பட ஆரம்பித்த பிறகு அதுபோல் ஆட்களை நான் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கூட அவங்க யாருமே இல்லை. ஏனோ ஒதுங்கி போயிட்டாங்க, இல்லை தூர போயிட்டாங்க, இல்லை காணாமல் போயிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டிங்கன்னா, லைஃப்பில் நம்ம மணி தான் கோலு, நமக்கு இதுதான் நம்ம கோல் அப்படின்னு சீரியஸ் ஆகிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நட்போட்டத்தில் 75-80% காணாமல் போயிடும். நீங்கள் இது வரைக்கும் ஜெயிக்காமல் இருக்கிற பட்சத்தில். ஏன்னா நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த 75-80% தான் காரணம். அவங்க எப்போவுமே பெஞ்சில் உட்காந்துருக்கோம், ஃபெயில் ஆகிட்டேன்னா, நாம் ஃபெயில் ஆனால் நம்ம சங்கடம் இருக்காது, அவன் ஃபெயில் ஆகிட்டானா ஒரு ஹாப்பினஸ். ஓகே, 4 பேர் இருக்காங்க நம்ம கூட, ஃபெயில் ஆனவன் அரியர்ஸ் வச்சுருக்கவன் அப்படின்னு வந்து ஒரு மனப்பான்மை உள்ளவர் தான் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் இருக்காங்க. அதனால தான் அவன் கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்கான், கஷ்டப்படுறான். அப்போ நாம் ஏழையாக இருந்தாலும் அடுத்தவன் பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் வேணும். அப்போ அந்த சீரியஸ்னஸ் வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே தான் ஏழையாக இருந்தாலும் அடுத்த பணக்காரன் ஆகணுன்ற எண்ணம் வராது, அந்த சீரியஸ் தாட் வராது. அப்போது நீங்கள் வந்து குறிஞ்சி மலர் போல் ஒரு சிலர் வந்து மாற்றாக இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் வந்து ஐ கேன் என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே தட் நீங்கள் சீரியஸாக ஆன பிறகு உங்கள் கூட வெட்டியானவன், நெகட்டிவானவன், புறம் பேசுகிறவன் யாருமே இல்லை. அப்போது இவங்கெல்லாம் இல்லாமல் போகிறாங்கன்னா அப்போ யூ ஆர் ஆன் ரைட் பாத் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள்.
அண்ட் நிறைவாக ஒரு விஷயம் வந்து 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து எப்போதுமே நன்றி உணர்வோடு இருங்க. நன்றி உணர்வுனா உச்சக்கட்ட நன்றி உணர்வோடு இருங்க. இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு நல்லது நடந்தாலும் நன்றியோடு இருங்க, கெட்டது நடந்தாலும் நன்றியோடு இருங்க. இறைவன் இதோடு விட்டானே, இந்த நஷ்டத்தோடு விட்டானே, இந்த அடியோடு விட்டானே, இந்த பிரச்சனையோடு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கும்போது அது உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாக மாறிவிடுகின்றது. நீங்கள் பாதுகாப்பு குறித்து அச்சப்படவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து இந்த சோகால் பிரபஞ்ச சக்தி ஒரு பெரிய ஷெல்டராக அரணாக நின்று உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும். எல்லா வெற்றிகளுக்கும் காரணமாக அது அமையும். உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்காது. வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவையும் அதையும் மீறி அதில் வெற்றி பெறக்கூடிய தெளிவையும் உங்களுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு பண்ணி கொடுக்கும். ஆகவே தயவுசெய்து நன்றியோடு இருக்க கட்டாயம், நிச்சயம் என்ற விஷயம் சொல்கிறேன், கட்டாயம் பழகி ஆகணும். நான் ஆர்டராக சொல்கிறேன்.